ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இது உங்கள் அகர முதல்வா கரண்ட் ஈவெண்ட்ஸ். இது ஏப்ரல் 2024க்கான கரண்ட் ஈவெண்ட்ஸோட வீடியோ அண்ட் பிடிஎஃப் லிங்க். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போனேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏப்ரல் 2024க்கான கரண்ட் ஈவெண்ட்ஸோட பிடிஎஃப் லிங்க் நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் நான் ஷேர் பண்ணேன். சரிங்களா? அது இல்லாமல் உங்களுக்கு வந்து குரூப் 4 எக்ஸாம் இப்போ ஜூன் 9 வரதுனால உங்களுக்கு வந்து இந்த 2023ஓட ஒன்லைனர் பிடிஎஃப் லிங்க்கு, அப்புறம் வந்து 2024 ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், ஓகேவா? ஸோ இது 4 மந்த்துக்கான கரண்ட் ஈவெண்ட்ஸோட பிடிஎஃப் லிங்க் நான் டேக் பண்ணி கீழே கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் நீங்கள் வந்து படிக்கல, சப்போஸ் பார்க்கல அப்படின்னாக்கா அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இப்போ குரூப் 4 எக்ஸாம் வரதுனால உங்களுக்கு லாஸ்ட் டைமில் என்னெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த ஏரியாஸ்லாம் படிக்கணும், ஓகேங்களா, அப்படின்ற விஷயங்கள் முழு தகவலும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மே மந்தோட கரண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் ஏப்ரல் மந்தோட கரண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ஏப்ரல் மந்த் கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஏப்ரல் மந்தில் இருக்கிற ஃபுல் தகவலும் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து மே மந்தில், ஓகேவா? ஸோ ஜூன் 9 எக்ஸாம்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மே மந்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப், ஓகேவா? ஸோ 1 15ஆம் தேதி வரைக்கும், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் மேபி கேட்கலாம், ஓகேவா? ஸோ வந்து அதையே நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ வந்து உங்களுக்கு மெட்டீரியல் பார்த்தா தெரியும் என்னெல்லாம் லாஸ்ட் டைமில் என்னெல்லாம் படிக்கணும். அதாவது வந்து அந்த மே மந்த் கரண்ட் ஈவெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் மத்திய மாநில அரசோட திட்டங்கள், ஓகேவா? ஸோ 2021 இவங்க பதவியேற்றிருக்காங்க இல்லைங்களா, அந்த கவர்மெண்ட்டு, டிஎம்கே கவர்மெண்ட்டு. ஸோ அந்த கவர்மெண்ட்டில் என்னெல்லாம் வந்து திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காலை உணவு திட்டத்தில் ஆரம்பித்து, அதாவது வந்து இல்லம் தேடி கல்வி, அந்த மாதிரி வந்து திட்டங்கள் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் இருக்கிற திட்டங்கள் எல்லாமே நான் தெளிவாக வந்து ஆரம்பிக்கப்பட்ட நாள் இது, எங்கே ஆரம்பித்தாங்க, யார் ஆரம்பித்தாங்க, அந்த திட்டத்துடைய பயன் என்ன, அது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம், ஓகேவா? அதே போல் வந்து மத்திய அரசு திட்டங்கள், ஓகேவா? மத்திய அரசில் இருக்கிற நிறைய திட்டங்கள் இருக்கும், அந்த யோஜனா திட்டங்கள், அது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், ஓகேவா? அது இல்லாமல் வந்து மத்திய மாநில அரசுகளோட உயர் பதவிகள் இருக்காங்க இல்லையா, ஐஏஎஸ், ஓகேவா? ஸோ அவங்களுடைய லிஸ்ட், ஓகேவா? அது அப்பாயின்மெண்ட்ஸும் கேட்கறதுக்கு வாய்ப்பு, ரீசெண்ட் அப்பாயின்மெண்ட்ஸு, அப்போ ஆல்ரெடி வந்து பதவிகள் இருக்கிறவங்க, இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், ஓகேவா? ஸோ கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கோ இல்லையோ, லாஸ்ட் டைமில் குரூப் 4 எக்ஸாம் போகிற அப்படின்னாக்க இதெல்லாம் தெரியாமல் நீ போகக்கூடாது. சரியா? அதெல்லாம் கொடுத்துருக்கேன், அது எல்லாமே தெளிவாக பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ அது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து மத்திய மாநில அரசுகள் கூட இது அப்போ அமைச்சர் இருக்காங்க இல்லையா, அமைச்சர்கள் லிஸ்ட்டு அது மட்டும் நான் கொடுக்கல, ஓகேவா? அதை நீங்கள் பார்த்துட்டு போங்க, ஓகேவா? ஸோ அமைச்சர்களை மட்டும் கொடுத்துருக்க மாட்டேன். மத்திய அமைச்சரவையில் இருக்க அதாவது மத்திய அரசில் இருக்கிற அமைச்சர்கள் பட்டியல், அதே வந்து தற்போது இருக்காங்க இல்லையா, மாநில அரசுடைய அமைச்சரவை பட்டியல், அதை மட்டும் நான் கொடுக்கல, ஓகேவா? அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்ற இருக்கிற முக்கியமான உயர் பதவி எல்லாமே நான் கொடுத்துட்டேன். சரிங்களா? அதை மட்டும் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ வந்து உங்கள் மெட்டீரியல் பார்த்தா தெரியும், டோட்டலாக எல்லாமே நான் வந்து லாஸ்ட் டைம் என்னென்ன படிக்கணுமோ, எப்படி போகணுமோ எக்ஸாமுக்குன்றது எல்லாமே டோட்டலாக நான் ஓவராக இன்டர்வியூ பண்ணி கிளியராக கொடுத்துருக்கேன். சரியா? அடுத்து வந்து 2023 படிக்கணுமாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கணும். ஸோ டோட்டலாக அவங்களால படிக்க முடியல, ஃபோக்கஸ் பண்ண முடியல, கவர் பண்ண முடியல அப்படின்னா கூட வந்து என்ன மாதிரி ஏரியாஸ்லாம் படிக்கணும் அப்படின்றத ஐடியாஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ வந்து 2023 ஒன்லைனரில் கொடுத்துருக்கேன், ஓகேவா? அந்த இடத்துல நீங்கள் என்னெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னாக்க அந்த 2023 இந்த புவிசார் குறியீடு ஜிஐ டேக்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்துட்டு போங்க, ஓகேவா? அதெல்லாம் வந்து என்ன பொருள், எந்த மாவட்டம், சப்போஸ் எந்த மாநிலம், இதெல்லாம் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் எப்படின்னாக்க ஏதாச்சும் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரியா? அப்புறம் வந்து 2023 வேறு என்ன பார்க்கணுன்னா, சாகித்ய அகாடமி விருது கொடுத்தாங்க இல்லைங்களா, அந்த விருது, ஓகேவா? அது அவருடைய நாவல் பேர்னா யார், அவருடைய இயற்பெயர் என்ன, அப்புறம் வந்து அந்த பால புரஸ்கார் விருது, யுவ புரஸ்கார் விருது, ஓகேவா? அந்த நாவலா, அது வந்து பார்த்தாக்கா என்ன சொல்கிறது, சிறுகதையா, யார் ஆசிரியர், ஓகேவா? அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க, ஓகேவா? அப்புறம் வந்து வேறு என்ன பார்க்கணும்னா, இந்த புதிய பாராளுமன்ற கட்டும் திறப்பு விழா, ஓகேவா? May 28 பண்ணாங்க இல்லையா, அதை வந்து பார்த்துக்கோங்க. அந்த கட்டிடத்துக்கு ஒரு நேம்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ பழைய பில்டிங்க்கு ஒரு நேம் வச்சுருப்பாங்க, இதுக்கு ஒரு நேம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இந்த புதிய பாராளுமன்றம் வந்த பிறகு வந்து நாடாளுமன்றம் கூடி, ஓகேவா? ஸோ ஒரு முதல் மசோதா தாக்கல் பண்ணியிருப்பாங்க. அந்த மகளிருக்கு 33 விழுக்காடு இருக்கு இல்லைங்களா, அது வந்து பார்த்துக்கோங்க, ஓகேவா? அது கேட்கறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு, ஓகேவா? அது வந்து எந்த வருஷம் அமலுக்கு வரப்போகுது, அது அமெண்ட்மெண்ட் 106 நினைக்கிறேன், ஓகேவா? அதெல்லாம் பார்த்துக்கோங்க, ஓகேவா? அதில் கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம், ஓகேவா? அப்புறம் வந்து லாஸ்ட் இயர் போடப்பட்ட முக்கியமான கமிட்டிஸ் குழுக்கள், ஓகேவா? அதாவது அரியன் சுப்பிரமணியம் குழு, ஓகேவா? அப்புறம் வந்து சந்திர குழு, அப்புறம் வந்து இந்த விஸ்வகர்மா யோஜனாக்காக பார்த்தாங்க ஜெயரஞ்சன் குழு தமிழ் அரசு போட்டாங்க. அப்புறம் வந்து ராம்நாத் கோவிந்த் குழு, ஓகேவா? அதாவது ஒரே நாடு ஒரே எலெக்ஷன், ஓகேவா? அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். சரியா? ஃபோக்கஸ் பண்ணணும். அப்புறம் வந்து விஸ்வகர்மா ஸ்கீம், ஓகேவா? அது வந்து 2023 வந்து இந்த ஆகஸ்ட் 15, ஓகேவா? அந்த உரையில் வந்து பிரதமரோட உரையில் வந்து இடம்பெற்றது, ஓகேவா? விஸ்வகர்மா ஸ்கீம், அதை பார்த்துட்டு போங்க. அப்புறம் வந்து முக்கியமான மறைவுகள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த எம்எஸ் சுவாமிநாதன் மறைஞ்சிருப்பார் இல்லையா, அது பார்த்துக்கோங்க, ஓகேவா? அவர் வந்து ஒரு பர்சன், பசுமை புரட்சியின் தந்தை அவர். அப்புறம் வந்து இந்த சயின்டிஸ்ட் வளர்மதி இறந்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ அந்த எந்த துறைன்னு கேட்கலாம், ஓகேவா? அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சயின்ஸ் அண்ட் டெக் வந்து சந்திராயன் 3, ஆதித்ய L1, அப்புறம் வந்து ககன்யான் ஸ்கீம், ஓகேவா? இது 3 கண்டிப்பாக 3 ஒரு கொஷின் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். சரியா? அதாவது
சந்திராயன் 3 வந்து எந்த டேட் லான்ச் பண்ணாங்க, ஓகேவா? ஸோ திட்ட இயக்குனர் யார், அதில் மேலே போகும்போது பார்த்தினாக்கா அந்த ரோவர், ஓகேவா, விக்ரம், இதெல்லாம் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க, சரியா? அதாவது வந்து நிலவில் தரையிறங்கிய நாள் ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினம் மாதிரி வச்சாங்க இல்லையா? அப்புறம் வந்து அந்த இடத்துக்கான பேர் சிவசக்தி வச்சாங்க இல்லையா? அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆதித்ய L1, ஓகேவா, அது லான்ச் பண்ண டேட் என்ன, அது வந்து பார்த்தினாக்கா அதாவது லான்ச்சிங் வெஹிக்கிள், அந்த வெஹிக்கிள் பேர்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் என்னெல்லாம் பயன், ஓகேவா, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? அப்புறம் வந்து ககன்யான் ஸ்கீம், ஓகேவா? ககன்யானில் பார்த்தீங்கன்னா அந்த 4 பேர் விண்வெளிக்கு போகிறாங்க இல்லைங்களா? அவங்க நேம்ஸ்லாம் வந்து தெளிவாக நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியா, ஓகேவா? கண்டிப்பாக கொஸ்டின் கேட்டால் அந்த ஏரியா கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து 19th ஏசியன் கேம்ஸ், ஓகேவா? ஸோ ஏசியன் கேம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா பார்த்தீங்கன்னா வந்து 4th பிளேஸ் வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 100 பதக்கத்துக்கு மேலே வாங்கியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ அது 100 பதக்கத்துக்கு மேலே ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, ஓகேவா? ஸோ அதில் பார்த்துக்கோங்க கேம்ஸ் எங்கே நடந்தது, ஸோ இந்தியா வந்து எவ்வளோ பதக்கம் வாங்கினாங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், சரியா? அடுத்து வந்து இந்த ஃபிலிம்பேர் அவார்ட்ஸ் 69வது ஃபிலிம்பேர் அவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடைசி விவசாயம் என்ற படம் வந்து அவரெல்லாம் வாங்கியிருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் லாஸ்ட் இயர் முக்கியமானது பார்த்தா நீலகிரி வரையாடு திட்டம், ஓகேவா? அதை வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணாங்க, அதில் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நோபல் பரிசுகள் கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்கணும் அப்படின்னாக்கா நோபல் பரிசுகள் வந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும், ஓகேவா? எல்லாமே மனப்பாடம் பண்ணிட்டு போங்க. அப்புறம் வந்து லாஸ்ட் இயர் பார்த்தா வந்து புயல்கள், அந்த மிக்சம் புயல் ஆகட்டும், அப்புறம் நித்திரி புயல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த கடலில் உருவாச்சு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த புயலுக்கான பேர்லாம் யார் வச்சாங்க, ஓகேவா? அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், ஓகேவா? அப்புறம் வந்து 37வது தேசிய விளையாட்டு போட்டிகள், ஓகே, எங்கே நடந்தது, தமிழ்நாடு எவ்வளோ பதக்கங்களை வாங்கினாங்க, அதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் வந்து முக்கியமான அந்த மீட்பு குழுக்கள், மீட்பு நடவடிக்கைகள், ஆப்ரேஷன்ஸ், ஓகேவா? ஆப்ரேஷன் அஜய், அப்புறம் வந்து கங்கா, ஆப்ரேஷன் தோஸ்து, இதெல்லாம் நீங்கள் வந்து லாஸ்ட் இயரில் பார்க்க வேண்டிய முக்கியமான கேரியர்ஸ், ஓகேவா? இதெல்லாம் வந்து 2023 டேட்டாஸ், ஓகேவா? அது அடுத்து ப்ளஸ் 2024 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், ஓகேவா? ஸோ 4 மந்தில் வந்து டோட்டலாக நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, நம்ம சேனல் கொடுத்துருக்கோம் அகர முதல்வாவில், அதில் இருக்கிற எல்லா டோட்டல் டேட்டாஸும் பார்த்துக்கோ, ஓகேவா? ஸோ இதை மட்டும் நீங்கள் கவர் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக குரூப் 4 வந்து இதை மீறி கொஸ்டின் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு, ஓகேவா? சப்போஸ் அப்படியே போனாலும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு, ஓகேவா? ஸோ இதை மட்டும் லாஸ்ட் டைம் பார்த்துட்டு போங்க. நான் சொன்ன மாதிரி அதாவது வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸ் மட்டுமே படிச்சுட்டு இருக்காமல், ஓகேவா? இதை இப்போ கொடுக்குறதுனால கொஞ்சம் பேஜ் அதிகமாக இருக்கும், இதை மட்டும் படிக்காமல் உங்களுக்கு பார்த்தாக்கா நீங்கள் இந்த ஆக்சுவலாக பார்த்தினாக்கா நீங்கள் வந்து என்ன படிக்கணும் அதை படிங்க. ஃப்ரீ டைமில் பார்த்தினாக்கா வந்து தூங்க போகிற டைம் ஃப்ரீ டைமில் வந்து இந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ் எடுத்து பாருங்கள், சரியா? ஸோ வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள், ஆல் தி எல்லாரும் நல்லா பண்ணுங்கள், ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து இது போல் கரண்ட் ஈவெண்ட்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.